ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் மாதேஸ்வர டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பஸ்ஸில் ஏதோ ஒரு வைப் இருக்குது. அந்த பஸ்ஸில் சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. ப்ராமிஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில். சரின்ட்டு என்னன்னா நான் போகும்போது கொஞ்சம் பிளானிங்கோடு போங்க. நான் கூட போனதுன்னா ஹஸ்பண்ட் கூட போனது தெரியாது எப்படி போனான்ட்டு. நம்ம கேட்டோம் எப்படி போனான்ட்டு இப்படி போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி போன்ட்டு. ஆனால் என்ன போகணும் போகும்போது 8 முன்னாடி தான் எங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடும். அப்போ தான் பஸ்ஸஸ் இருக்குது. நாம் என்னாச்சு 8:45 ஆச்சு. மீட்டர் பஸ் டைரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இங்கே இருந்து நமக்கு மீட்டர் பஸ் கிடைக்கல. சரி என்ன பண்ணேன், தருமபுரிக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி நான் தருமபுரிக்கு போகிறேன். தருமபுரி போகிறதுக்குள்ளே 1 மேபி 1 இங்கே எங்கே பஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க 3 பஸ் இருக்காங்க. 2 ஹவர்ஸ் அங்கே நம்ம பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க, அப்படியே உட்கார முடியாதுல்ல பஸ் ஸ்டாண்டில் சரி என்ன பண்ணோம், சேலத்துக்கு பஸ் இருந்துச்சு. சரி சேலத்துக்கு போயிட்டோன்னா மீட்டர் பஸ் நிறைய கிடைக்குது. அப்போ வேணால் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு சேலத்து பஸ் ஏறி 3 நம்ம சேலத்துக்கு போய் அங்கே மீட்டர் பஸ் கிடச்சிச்சு. மீட்டர் பஸ் ஏறி 4:30 4:45 போயிட்டோம் மீட்டருக்கு. அங்கேருந்து அப்புறம் மதேஸ்வரா பஸ் இருந்துச்சு ஃபைனலி. அப்புறம் மதேஸ்வரா பஸ் ஏறி 6:30 நினைக்கிறேன் நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ள. அப்போ தான் இந்த இது பிடிச்சிட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் வெளிச்சல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காற்றோட அந்த வைப் இருக்குல்ல, காலையில் வைப்பு, அந்த இது மானு பிகாக்கு அதெல்லாம் ரோட் சைட்லேயே இருக்கும். சரி பார்த்துட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிட்டே போகலாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இவ்வளோ ஆச்சு. ஏன்னா நம்ம கரெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஒரு 4:30 3:30 ரீச் ஆகிருக்குமா. நமக்கு இங்கே நிறைய இது போயிடுச்சுல்ல, அதனால் 6:30 ஆச்சு. ஒரு 2 hours 3 hours லேட்டாகவே ஆச்சு ட்ராவலு. பட் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இறக்குற இடத்துலலாம் ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட் அப்படி குடிச்சிக்கிட்டு. எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட எங்கே போனது பிடிக்கும். அது ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி போகணும். ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராமிஸை சொல்கிறேன். இந்த தர்மஸ்தலம் பெரிய திருப்தி, அதை விட இங்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ப்ராமிஸ் அந்த ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தது அந்த க்ளீன்னஸ்லாம் ஆகட்டும், அந்த அப்புறம் அந்த சாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம் இல்லை, அங்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஹவர்ஸ் கணக்கில் வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சுன்னா 3 years அது போயிட்டே இருக்கு, நிற்காது, போயிட்டே இருக்கோம். ஆறாமல் போய் பார்த்துட்டு வரல. கூட்டம் இல்லைன்னா 1.5 hour 2 hours வெளியில் வந்துடலாம். சாமியை பார்த்துட்டு நல்லாவே பார்த்துட்டு வரல. சாமியை தரிசனம்லாம் நல்லா பண்ணுறாங்க. அப்படியே போங்க நான் அவ்வளோ ஒன்றும் இது பண்ண மாட்டேங்க. ஆரமாக பார்த்துட்டு வரலாம். பசங்களெல்லாம் ஆரமாக கூட்டிகிட்டு போகலாம். தம்பி காலிது இந்தப்போ நல்லா தூக்குவோம். சரின்ட்டு போனோம். நான் இன்னொரு வாட்டி கூட நீ எங்கே போகிறேன்னு நான் மாதேஸ்வர டெம்பிள் போகிறேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அந்த இடம். அப்புறம் அந்த சாப்பாடு பண்ணிச்சு கூட நாக்கில் தண்ணி ஊறுது. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த சாப்பாடு கூட. சரி அப்படியே பஸ் ட்ராவல். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பஸ் ட்ராவல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராமிஸ் தான். இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு ஃபோன் ஒரு ஹெட்செட்டு பஸ்ஸு பக்கத்தில் ஜன்னல் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டேன்னா ஆராமல் சாங்ஸ் கேட்டு எவ்வளோ தூரம் வேணும்னா போனால் கூட போயிட்டு வரேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது பஸ் ட்ராவல். அப்புறம் ஸ்நாக்ஸு பேக் ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்து ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பஸ் அவாய்ட் ஆகிடுச்சுன்னா என் ஹஸ்பண்ட் எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் இப்போ கூட எனக்கு காரு அதெல்லாம் பெருசு. எனக்கு பைக்கு பஸ்ஸு அது 2 தான் அவ்வளோ ஆசை. ப்ராமிஸாக ஜாலியாக இருக்குங்க. ப்ராமிஸாக சரி அப்படியே போகிறல. அது நல்லா இருக்குது. அந்த காலைல டைம் அந்த வியூ இருக்குல்ல, நேச்சர் வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் அந்த சன் இதாகிறது. சரி பிடிச்சிட்டே பார்த்துட்டு மொத்தம் 7 மலை நினைக்கிற மேலே மட்டும் இருக்கிறது. அது நடந்துகிட்டே போகிறாங்க. அது எப்படி போகிறாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கொஞ்சம் தண்ணி படிச்சுட்டு கொஞ்சம் பெருசான நான் கூட ஒரு வாட்டி நடந்துகிட்டே போகலான்னு கூட இருக்கேன். மாதேஸ்வர டெம்பிளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்க இப்படியாச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே டைம் பிக்கப் பண்ணி யாராவது போனவங்களை கேட்டு கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க. அதுதான் சொல்கிறேன். நமக்கு எப்போ போனாலும் எங்கே போனாலும் கொஞ்சம் லேட்டு. நம்ம தான் 4 பேர் இருக்கோம்ல, இந்த ரிலேஷனில் லேட்டுன்னா யாருன்னு எங்கே போய் சொல்லுவாங்க. அவ்வளோ லேட்டு ரெடியில் ஆயிக்கிறப்பட்டான வீடு கிடக்கு. சரின்னு போனாச்சு. இது எங்கள் அஜி. சரி காலைல எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு
வீடியோ பிடிச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குல்ல வியூ. இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. சரின்ட்டு 6:30க்கு போய் இறங்குறோம். அப்படி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் இது எப்படி போகணுன்ட்டு. சரி இறங்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்க பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு 20 ஸ்டெப்ஸ் தான். சரி இறங்கி போயிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 20 ருபீஸ் கொடுத்து ஒரு பாய் கிடைக்கும். மனசுலாம் வேணான்றவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் பாய் வாங்கி ஆறாமல் படுத்துக்கலாங்க. செம்மையாக இருக்குது. முன்னாடி அப்படியே வீடியோவில் வருது பாருங்கள், அவ்வளோ நல்லா கேட்டாலாம் படுத்துட்டு அப்புறம் பச்சனை டெய்லி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனப்போ அங்கே கார் ஃபெஸ்டிவல், மாதேஸ்வரருக்கு கார் ஃபெஸ்டிவல் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லோரும் படுத்துட்டு அப்போ தான் எழுந்திருந்தாங்க. எல்லோரும் படுத்து அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. தேரெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பூவெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டாங்க. சரி போய் நம்மளால் ப்ரெஷ்ஷெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சரி போகும்போது அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு கார் ஃபெஸ்டிவலாக நான் என்ன நினச்சேன், கார் ஃபெஸ்டிவல் ரொம்ப கூட்டம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஏன்னா அதுக்கு 3 days பேக்கு தான் சிவராத்திரி முடிஞ்சதுனால அப்போ தான் ரொம்ப கூட்டம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். அந்த தேருங்க மொத்தம் 3 நினைக்கிறேன். 1 தேர் 3 சாமிங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. பொழுதுக்கு சுற்றிட்டே இருந்துச்சுங்க அந்த கோயிலில். எவ்வளோ சுற்றினா கொஞ்சம் நேரம் சுற்றாது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் நேரம் சுற்றாது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இழுத்துகிட்டே இருந்தாங்க இந்த கோயில் சுற்ற. சரி பார்த்தோம். போன உடனே சாமி தரிசனம் ஆன மாதிரி கூட இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இந்த சாமியை பார்த்த உடனே. நல்லா இருக்குல்ல பார்க்க. நம்ம இவ்வளோ தூரத்துலேருந்து போனது கூட வந்தது கூட நல்லா ஆச்சுப்பா. அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. சாமியை பார்த்து சரி நெக்ஸ்ட்டு குளிக்கிறது எங்கே அதெல்லாம் கேட்டு போனோம். குளிக்கிறதுக்கு ரொம்ப 20 ருபீஸு 15 ருபீஸ் ஒரு ஆளுக்கு பே பண்ணி டோக்கன் வாங்கிட்டு போகணும். நல்லா கொஞ்சம் டவுனில் போகணும். போனோம்னா சுடா தண்ணி ஒரு பக்கெட் தராங்க. அங்கேயே பாத்ரூம் இருக்குது. நீட்டாக குளிச்சுக்கிட்டு அங்கேயே இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு ரூம் கூட இருக்குது. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா மிரர் எல்லாம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் போட்டு எல்லாம் இருக்குது. நம்ம அழகாக கூட மேக்கப் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி தம்பிக்கு சரி முடி கொடுத்துடலான்ட்டு கூட்டிகிட்டு போனோம். நான் என்ன நினச்சேன், இந்த அப்பா எவ்வளோ கத்துறதுமோ என்னப்பா பண்ணுறதான்னு நினச்சேன். கத்தவே இல்லை, சால்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இது பண்ணல, பாட்டுக்கு பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இச்சிங் ஆகிட்டு இருக்கேன் நான். சரி அதுக்கப்புறம் குளிச்சதாச்சு. பாருங்க அவங்க எங்கேயாச்சும் குளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, பொண்ணுங்கன்னா மேக்கப் பண்ணால் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துக்கணும். எல்லோரும் எப்படி தெரியுது, ஆனால் எனக்கு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும். அதான் 2 பேரும் செஞ்ச ஒரு ஃபோட்டோ. இது ரீல்ஸ் பண்ணி விடலாமேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கேல்ல, சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன். செல்ஃபில் அவ்வளோதான். எனக்கு நான் தான் ராணி என் சொல்லிருக்கிறாங்கல்ல, அப்படி எனக்கு நான் தான் பிடிக்கும். என்ன தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரசாதம் சொன்னேன்ல, இது காலையிலே போனோம். ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு போன வேலை வயிறு ரொம்ப பசிச்சு நினச்சிட்டு போனோம். கேசரி பாத் வைப்போம். என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ராமிஸாக சொல்கிறேன். இந்த டொமாட்டோ பாத்து, கேசரி பாத்து, அப்புறம் சுட 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 சுட. நான் என்ன நினச்சேன், போட்டது இவ்வளோ தான் போடுறாங்களா, ஐயோ இந்த பசிக்கு எப்படி தான் தாங்க நினச்சேன். அது வந்து காராபாத் பொங்கல், கார பொங்கல்ன்றாங்கல்ல, அது நினச்சி சரி சாப்பிட்டுடலாம். அது என்னாவது ஆன்ட்டு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போய் க்யூவில் நின்றுக்கிட்டே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த பொட்டு வைக்கிறாங்க. 10 ரூபா கொடுத்தா கூட போதும். அங்கெல்லாம் இந்த சிவராத்திரிக்கு சாமிக்கு அங்கே என்னென்ன விளையிறாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு தராங்கல்ல, அதில் கரும்பு வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ எல்லாம் பிச்சுட்டு இருந்தாங்க. கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் கூட ஒரு 4-5 கரும்பு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த கரும்பு நல்லா இருக்குல்ல, அது கொஞ்சம் கட்டி. சரி சாப்பிட்டுட்டு அங்கே தேர்க்கிட்டே ரொம்ப வெயில் அந்ததுக்கு என்ன பாயிண்ட் இருந்தாங்கன்னா அப்படியே தண்ணி போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த தேர் முன்னாடி இப்படி உழுறாங்க. என்ன சொல்கிறாங்க தமிழ் எனக்கு தெரியாது. ஏதாவது அரைக்கி கட்டியிருப்பாங்கல்ல, இதுக்கு என்ன பண்ணிட்டுருந்தா எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க சாமி முன்னாடி. அப்புறம் போய் நாம் கூட அந்த தேரை தொட்டு இப்படி 3 வாட்டி இப்படி பிடிச்சி இப்படி எழுதிட்டு அப்புறம் சாமியை பார்த்துக்கிட்டு பூஜை சாமான் வாங்கியிருந்தோம். பூஜை பண்ணிக்கிட்டு அங்கே டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், நான் போய் ஒரு ஸ்டெப் போட்டு சரி போடு. நானும் எனக்கு ஒரு கூச்சம், இல்லை பரவாயில்ல போன்னு சொன்னாங்க. அப்புறமா போய் நானும் ஒரு 2 எனக்கு வர்ற மாதிரி ஒரு 2 ஸ்டெப் போட்டு ஓடி வந்துட்டேன். பார்க்கணும், உங்களுக்கு என் மூஞ்சில் ஷை தெரியுது. நல்லா இருந்துச்சு. இப்போ ப்ராமிஸ் அது இந்த ஸ்டெப்பு தான் போடுறது, நான் ஒரு 2 ஸ்டெப்பு தான் அப்புறம் ஓடி வந்துடுறேன். சரின்னுட்டு அப்புறமா வந்து அதுதான் பக்தி இல்லையா பாருங்கள். ஏஜெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக
சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும். அவங்களே மறந்து ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் வைப் ப்ராமிஸ் நல்லா இருந்துச்சு. சரி, அப்புறம் அந்த இது வருது பஞ்ச், அது பற்ற வச்சு சாமிக்கு நானும் என் பொண்ணும் பூஜை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு ஒன்றும் வாங்கலை. எல்லாம் வாங்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி லக்கேஜ் ரொம்ப இருந்துச்சு, பசங்க இருந்தாங்க, அதனால் ஒன்றும் வாங்கலை. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் இன்னொரு வாட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி மத்தியானம் என்ன பண்ணுறோம், காலைல சாப்பாடு ஆயிடுச்சுல பிரசாதம், திரும்பி மத்தியானம் சாப்பாடு போனோம். அது இல்லாமல் எங்கள் பேக் சைடில் வச்சுருந்தோம். சரி அப்படியே எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனோம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி சாமிகளில் போய் வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன். கிட்டத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, ஏன்னா காலையில் நான் கும்பிடல, வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ போய் எல்லா சாமிக்கிட்டே வேண்டியதில் வச்சுட்டு காப்பாற்றுப்பா, என்னை மட்டும் நல்லா இல்லைப்பா, எல்லாரையும் நல்லா வைப்பான்னு தான் கேட்டு வந்தேன் ப்ராமிஸாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதான் சொன்னேன்ல, பொழுதனைக்கு அது இழுத்துகிட்டே இருப்பாங்க சுற்றி சாமி சுற்றி. இதுதான் இது தமிழ் என்ன சொல்கிறாங்களோ தெரியல. ஃபைனலி ஃபோட்டோ ஷூட் கூட ஆச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். அது 2-3 ஆட் கூட பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.